Hi friends, welcome to my channel. கொஞ்ச நாளாவே நான் வீடியோ அப்லோட் பண்ணல. ரொம்ப சாரி. என்ன ரீசனுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, ஆரி எம்ப்ராய்டரியில கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்தது. இப்பதான் முடிஞ்சது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே நானே பண்ணது தான். அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷவர்மா செய்கிறதுக்கு நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் இதுக்கு எடுக்கணும். இது நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பாதி எலுமிச்சைப்பழ சாறை இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எலுமிச்சைப்பழம் வேணான்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதை நான் நல்லா நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து வச்சிடலாம். 100 கிராம் அளவு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கேரட்டை திருகி வச்சுருக்கேன். மயோனைஸ் எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணுங்கள். ஷவர்மாக்கு மயோனைஸ் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். இப்போது ரெடியாக வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த சிக்கனெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலை. இது குக் ஆனாலே போதும். ரொம்ப கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இப்படி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் கிறிஸ்பியாக வர அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சு இதை குக் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை திருப்பி விட போகிறேன். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. டைமிங் தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். நான் ஏற்கனவே ஷவர்மா பிரெட்டு செய்கிற ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். சூடாக தான் இருக்குது, நான் உடனேவே கட் பண்ணுறேன். சிக்கனை மட்டும் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன். அதில் பாதி சிக்கனை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கேரட்டும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கோஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கட் பண்ணணும். எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணலாம். அப்போ தான் சிக்கனில் இருக்கிற மசாலா எல்லாமே வெஜிடபிள்ஸ்லேயும் சேரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போது நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் பவுலில் மாற்றின பிறகு மயோனைஸ் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பும் காரமும் செக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஷவர்மா பிரெட்டு எப்படி செய்யணுன்ற ரெசிபியை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஷவர்மா பிரெட்டில் இதை ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஷவர்மா பிரெட்டை நான் 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்படி கலர் மாறாமல் நீங்கள் வெள்ளையாக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ரெடியாக இருக்கிற சிக்கன் மிக்ஸிங்கை நான் இதில் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட் இருந்தால் அதை வச்சு ஃபோல்ட் பண்ணலாம். பட்டர் ஷீட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் டூத் பிக் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 டூத் பிக் யூஸ் பண்ணி நான் இதில் குத்திக்கிறேன். பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம குத்தணும். அவ்வளோதான், ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.